நேர்களே, தொழில்நுட்ப உலகில் தினம் தினம் புதிய புதிய உச்சத்தை இந்த உலகம் தொட்டுக்கிட்டே இருக்குது. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு ஒரு புதிய உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. இதை எந்தெந்த துறைகளில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒவ்வொரு புது டைமென்ஷனை ஒவ்வொரு நாடுகளும் அதை பகுப்பாய்வு செஞ்சு அதை செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்களன்னா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களன்னா, அவங்களுடைய நாட்டில் இப்போ சட்டங்கள் ஏற்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த இருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு மூலமாக தான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சட்டங்கள் ஏற்றப்பட இருக்கின்றன. இந்த ஒரு புதிய முயற்சியை ஐக்கிய அரபு அமீரகம் தற்பொழுது முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அந்த நாட்டு தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கு. இதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஸோ சட்டம் இயற்றும் ஏஐ இது எப்படி சாத்தியமாக போகிறது அப்படின்றத நம்ம கேட்டோம்னா, அரசு நிர்வாகத்துக்கு கீழே ஒழுங்குமுறை நுண்ணறிவு ஆணையம் அப்படின்ற ஒரு ரெகுலேட்டரி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இதன் கீழே ஆட்சி நிர்வாகமே கூட முழுக்க ஏஐ வசம் ஒப்படைக்கும்படியாக நடக்க இருக்கிறது. ஸோ ஒரு இ கவர்னன்ஸ் நம்ம இங்கே பார்ப்போம் இல்லையா, இங்கே தமிழகத்திலையும் சரி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் சரி இ கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. இது பரவலாக யுஏஐயில் ஏஐ மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்காங்க. இ கவர்னன்ஸ் அப்படின்றத அடுத்தபட்ச கட்டமாக தான் தற்பொழுது ஏஐ ஆனது இதில் யூஸ் பண்ணப்பட இருக்கிறது. ஸோ இதை எப்படி செயல்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்காக ஒரு நுண்ணறிவு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா. அது என்ன பண்ணுதுன்னா, வெப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு மாடல்கள் இருக்குது, தரவுகள், அந்த மாடல்கள்ல இருந்து தரவுகளை சேகரித்து அந்த தரவுகளுடைய ஆய்வின்படி ஒரு ஒருங்கிணைந்த சட்ட அமைப்பு பணிகளானது மேற்கொள்ளப்படும். அப்படி அந்த அமைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யுஏஇக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சில சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு திருத்தம் ஏற்படுத்தணும்னா அது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மற்ற சட்ட விதிமுறைகள் நெறிமுறைகள் அதோட எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து எதெல்லாம் தற்காலத்துக்கு ஏற்றது அப்படின்ற அந்த ஒப்பீட்டின்படி அது அமலாக்கப்படும். ஸோ இந்த சட்டம் ஏஐ மூலமா ஏற்றப்படும் போது இதனால என்ன நன்மைகள் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழுது இல்லையா. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் ஏற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதர்களால் நடப்பதை விட ஏஐ மூலமா அதை செய்யும் போது 70% இந்த பணி விரைவாகும், நிறைய நேரம் மிச்சமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சட்டம் ஏற்றப்படும் போது அது ஒரு குறிப்பிட்ட நபர், அந்த ஒரு ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை சார்ந்துதான் மொத்தமா இருக்குது அப்படின்னும் போது இது ஏஐ மூலமா இது நடைமுறைப்படுத்தும் போது இதனுடைய வெளிப்படைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம நவீன காலத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டங்கள் வடிவமைக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச அளவிலான நடைமுறைகளை ஒப்பிடும்போது ஒருவேளை சில சட்ட விதிமுறைகள் நமக்கு ஆர்காயிக்கா பழமைவாதமா இருக்கும்போது அதை கரெக்ட் பண்றதுக்கான ஒரு தருணமாகவும் இதை ஐக்கிய அரபு அமீரகம் நாடு பார்க்குது. இதே நேரத்தில் ஏஐயோட வேலை இங்க என்ன அப்படின்னா, தரவுகள் சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இங்க மனிதனுடைய தேவை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தரவுகளை பகுப்பாய்வு செய்தல் அப்படின்ற ஒரு விஷயமா பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதனால பல்வேறு சிக்கல்கள், தரவு ரீதியாக வரக்கூடிய சிக்கல்களை மனிதனுடைய தலையீட்டால ஓரளவுக்கு குறைக்க முடியும். அப்படின்ற நேரத்திலேயே மனிதர்களுக்கு மொத்தமாக வேலை இல்லாமல் போயிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே மனிதனுடைய வேலையை சுலபமாக்குவதுதான் ஏஐயோடைய வேலை அப்படின்னும் போது அதற்கு இந்த சட்டம் இயற்றும் பணிகளுக்கு இது ஒரு கூடுதல் பலமாக அமைய இருக்கிறது அப்படின்றதும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ மூலமாக சட்டம் ஏற்றும் போது இதனால என்ன சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்ற கேள்விக்கு இணையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு டேட்டா மாடல்கள் வச்சு தான் இந்த பணியை ஏஐ செய்ய போதுன்னும் போது நிறைய தவறான தகவல்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றன. ஸோ ஒரு தவறான மாடல்ல இருந்து இவங்க டேட்டாவை எடுத்து இவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னும் போது அது சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பதிவு பண்ணப்படுது. அதே நேரத்தில் நெறிமுறை பிழைகள் மற்றும் தொடர் மேற்பார்வை சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா பழைய காலத்தில் எந்த மாதிரியான நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டுச்சு, சட்டமுறைகள் பின்பற்றப்பட்டுச்சு, இது எல்லாமே இணையத்தில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டேட்டால இருந்தும் நீங்கள் படிக்கும்போது தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வடிவமைக்கக்கூடிய புதிய சட்ட இதில் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால் அரசியல் ரீதியிலான ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக அதை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எப்படி செயல்படுது, இதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்றது தொடர் மேற்பார்வை இருக்க வேண்டும். அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது. இதில் இன்னும் முக்கியமாக ஏஐ விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அதுல எல்லாத்துலயுமே கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை மீறல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா மாடல் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தரவுடைய எந்த அளவுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுது அப்படின்றது மட்டும் இல்லாம சட்டம் ஏற்றுதல் அப்படின்னு வரும்போது அதுல
இன்வால்வ் ஆகக்கூடிய நபர்கள் இருக்காங்க, ஒரு கேஸ் வருது அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த தனியுரிமை மீறல்ன்றது ரொம்பவே ரொம்பவே ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்லப்படுது. ஸோ இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அவனுடைய தனி உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க இருக்குது. ஸோ சட்டம் இயற்றும் ஏஐ மூலமாக இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஐக்கிய அரபு அமீரகத்துடைய இந்த முயற்சி பிற நாடுகளுக்கு முன்மாதிரியான ஒரு முயற்சி என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மற்ற நாடுகள் துணிந்து எடுக்க முடியாத ஒரு டிசிஷனை இப்போ அமீரகம் எடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமா எந்த அளவுக்கு அவங்களுடைய பணிகள் சுலபமாகுது, எந்த அளவுக்கு அது எஃபிஷியண்டா செயல்திறனோடு இருக்கு அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு இது ஒரு படிப்படியாக அமைய போகுது. ஆனா அதே நேரத்தில் என்னதான் ஏஐ கையில் இந்த பணிகளை இவங்க கொடுத்தாலுமே இந்த கன்ஸ்டன்டான ஒரு மேற்பார்வையா இருக்கட்டும், இல்ல தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாத்திலையுமே மனிதனுடைய தலையீடு இருக்க தான் போகுது. ஸோ மனித நிபுணத்துவம் தான் என்னைக்குமே பிரதானம் அப்படின்றத இங்க மாற்று கருத்தே கிடையாது. ஸோ மனிதனுடைய இன்வால்மெண்ட் மொத்தமா இல்லாம மொத்தமா ஏஐ கையிலேயே போயிடுமா, அப்ப ஃபியூச்சர் எதிர்காலம் மொத்தமே ஏஐ கையில தானே அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. மனித நிபுணத்துவம் தான் என்றைக்குமே இங்கு பிரதானம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றனர் துறை சார்ந்த வல்லுநர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே கூட்டணி வைப்போம் என்று கூற அதிமுகவிற்கு அருகதை உள்ளதா என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு அதிமுக செய்த துரோகத்திற்கு பலனாகத்தான் 11 மருத்துவக் கல்லூரிகளை அதிமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்தது. வடிவேலு நகைச்சுவையில் வரும் பேக்கரி டீலிங் போல அந்த டீலிங் நடந்ததாக அமைச்சர் சிவசங்கர் பேசினார். இதற்கு பதில் அளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் திமுக ஆட்சியில் நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது பதில் அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், ஆனால் தங்கள் கூட்டணி ஆட்சி மத்தியில் அமையவில்லை என்று தெரிவித்தார். பாஜகவுடன் இனி கூட்டணியே இல்லை என கூறிவிட்டு இப்போது கூட்டணி வைத்தது ஏன் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், 2026 மட்டும் இல்ல 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்றுவது நாடகம், அதை சொல்லுங்க. நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தால் தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த விவாதத்திற்கு வரல. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. அரசு கொண்டு வந்திருக்க எல்லா வித தகுதியும் உண்டு, அந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.